சைலண்ட்ல வச்சிருந்தியா? நீ இனிமே சைலண்டா இருக்கணும்னு முடிவு பண்ணிருந்தியா? ஏன் நான் எப்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற? இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் ஃப்ரெண்டோட அக்காக்கு பிரச்சனைன்னு ஊருக்கு போனோமே, அது என்னாச்சு? அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? அத பத்தி நீ இனிமே கவலைப்படாத. ஏன்? அவங்க யாரையோ லவ் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அவங்கள சேர்த்து வச்சிட்டியா? இன்னும் இல்ல. ஏன் சேர்த்து வைக்கல? அதுக்கு டைம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நான் ஏன் போன் பண்ணனா, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உன் ஃப்ரெண்ட் அக்காவோட லவர் சென்னையில தானே இருக்காரு. நாம அவரை தேடி கண்டுபிடிச்சு டைரக்டா போய் பேசி பார்த்தா என்ன? எனக்கு அந்த பொண்ணு பிரச்சனையில ஈடுபாடு இருக்கு. நீ அந்த பையனோட டீடைல்ஸ் மட்டும் கொடு, அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சு நாம சேர்த்து வைக்கலாம். என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? இல்ல, கார சட்னி கண்ணுல பட்டுருச்சு. உன் ஃப்ரெண்டோட அக்கா லவ் மேட்டரை பத்தி சொன்ன. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விட்டுரு. ஏன் உன் குரல் இன்னைக்கு இவ்ளோ டல்லா இருக்கு? வழக்கமா சிரிச்சு சந்தோஷமா உற்சாகமா பேசுவேன், இன்னைக்கு அந்த பழைய குரலே இல்லையே. ஆமாயா, நானும் பழைய சத்தியா இல்ல, மாறிட்டேன். போதுமா? சத்யா, இத பாரு, இனிமே என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏன் சத்யா என்னை இப்படி வெட்டி விடுற? உனக்கு சேர வேண்டிய பணம் கூடிய சீக்கிரமே உன் கைக்கு வந்து சேரும். அதுக்காக நீ தேவையில்லாத காரணம்லாம் சொல்லி எனக்கு அடிக்கடி போன் பண்ணி நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீ என்ன ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பணத்துக்காக இல்ல, நான் ஜெனுயினான உன் ஃப்ரெண்டு. இது பாரு, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இப்படி பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ். கல்யாணி, பில்ல கொடுத்துட்டு வா. இந்தாங்க. சரிங்கம்மா.